செல்ஃபி இப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. அடுத்து சிஎம் தான அவருடைய ரசிகர்கள், இப்ப தொண்டர்களா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அட்லீஸ்ட் அவர் வந்து ஜெயிக்க முடியலன்னா கூட ஒரு டஃப் குடுப்பாரு. பெரிய கிரவுட்லாம் இருக்கு. ஏடிஎம்கே வீக்கா இருக்கிறதுனால, எதிர்க்கட்சி அந்த ரேஞ்சுக்காவது வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப போற போக்க பார்த்தா முதலுக்கே மோசமாயிடுன்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அந்த கரூர்ல நடந்த சம்பவத்தினால, அவருடைய ஜனநாயகன் படத்தோட வசூல் கூட பாதிக்கும். ஃப்ளாப் ஆக கூட சான்ஸ் இருக்குலாம் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? உங்களுக்கு என்ன தோணுது? நிச்சயமா அதுக்கு பாதிப்புலாம் எதுவும் வராது. ஏன்னா வராது. நம்ம ஆட்கள் எதையுமே மறந்துருவாங்க எப்பவுமே. மறந்துருவாங்க. கண்டிப்பா. ஓகே. ரஜினி அரசியலுக்கு வரும்னு சொன்னாரு. ம். ஆனா அதுக்கப்புறம் அவர் வரல. ம். அதுக்காக என்ன அவர் படம் ஓடாமலா இருக்கு? அவரு ஆனா என்ன சொல்றாங்க, அவரு அரசியலுக்கு வரல. அதனால தான் அவருடைய படங்கள் ஓடுது. சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்டின்றாங்க. சொல்றேன். ஓ! மக்களுக்கு இயல்பா அந்த மறதி அப்டின்றது ஒண்ணு இருக்கு. அது ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்க. உண்மதான். வாஸ்தவம் தான். நம்ம மக்கள் எப்பவுமே அப்படிதான். இன்னைக்கு இந்த கரூர் விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்போம். அடுத்த வாரம் வேற ஒரு ஏதாவது பரபரப்பா ஒண்ணு வந்துச்சுன்னா, அத பேசிட்டு போயிடுவோம். இது இப்படி காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம்.